சந்தோஷம், சமாதானம், சக்சஸ் யாருடைய வாழ்க்கையிலே? சத்தியத்தை சரியாக அறிந்தவருடைய வாழ்க்கையிலே. கவலை, கண்ணீர், பயம், வியாதி யாருடைய வாழ்க்கையிலே? சத்தியத்தை சரியாக அறியாதவர்களுடைய வாழ்க்கையிலே. அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற சீரீஸ்ல 156வது செய்தி, அவன் அதை அறிந்திராவிடில். இஃப் ஹி நியூ நாட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசுவார் அருமையானவர்களே. ஆமென். ஆமா, ஓசியாவில் வாசிக்கிறோம் பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். யோசுவா was successful. Why? He had known some truth. David was successful. Why? He had known some truth. சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். அநேகர் என்னுடைய செய்திகளை கேட்டு சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிறீர்கள். அதில் எந்த கம்ப சூத்திரமும் கிடையாது. நீங்கள் சத்தியத்தை சரியாக போதிக்கிற என்னுடைய செய்திகளை கேட்கிறீர்கள். இன்றைக்கு யோசுவா சில சத்தியத்தை அறிந்திருந்ததுனால தப்பிச்சாங்க. இல்லைன்னா இஸ்ரவேலர்கள் அன்னைக்கே அடிமைத்தனத்துக்குள்ள போயிருப்பாங்க. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், தேவன் தங்கள் நாவில் வைத்துள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அறியாத அத்தனை பேருடைய வாழ்விலும் பயம், தோல்வி, நஷ்டம், வியாதி, வியாகுலம், விபத்து. மார்க் 11:23 ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரச்சனை மலை போல இருக்கு. ஆனால் அருமையானவர்களை, சத்தியத்தை அறிந்தவன் வந்தான் பாருங்க. அவனுக்கு என்ன தேவை? இன்னும் சில மணி நேரங்கள் வெளிச்சம் தேவை. யோசுவாவுக்கு என்ன தேவை? இன்னும் சில மணி நேரங்கள் வெளிச்சம் இருந்தா சத்துருக்களை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடிடலாம். உடனே தேவனண்டை வந்து ஜெபிக்கவில்லை, பயப்படவில்லை, பதஷ்டப்படவில்லை. எதை அறிந்திருந்தான்? தன்னுடைய நாவிலே இருந்த அதிசய ஆற்றலை அறிந்திருந்தான். என்ன செய்தான் என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ஜாஷுவா 10:12. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, நல்லா கவனிக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவில்லை, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, பாருங்கள், இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னான். கர்த்தர் என்ன செய்தாரு? அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். பேசிட்டா போதும். ஐயா, கர்த்தரை நம்பி நீ பேசிவிட்டால் போதும். கர்த்தரை நம்பி வியாதியே வெளியேறு என்று நீ பேசிவிட்டால் போதும். தரித்திரமே வெளியேறு என்று சொல்லி பேசிவிட்டால் போதும். இந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் என்று நீ பேசிவிட்டா போதும். நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், நீ ஆசாரியனாக இருக்கிறாய், நீ ராஜாவாக இருக்கிறாய். ஐயா, தேவன் உன்னுடைய சொல் கேட்டு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 14வது வசனம், ஜாஷுவா 10:14. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன? அவன் அதை அறிந்திராவிடில். இஃப் he knew not, if Joshua knew not the supernatural power upon his tongue, தன்னுடைய நாவிலே இருந்த அந்த அதிசயமான ஆற்றலை குறித்த அவனுக்கு அறிவு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. இஸ்ரவேலர்கள் ஒருவேளை வனாந்தரத்தில் அத்தனை பேரும் அழிந்து போயிருப்பார்கள். ஓ, தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. யோசுவா ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கிறாங்க. வெற்றி அருகில் இருக்கு. சூரியன் மறைய போகிறது. சத்துருக்கள் தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு வந்து மார்க் 11:23 சொல்லுவதற்கு முன்பதாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக யோசுவாவாலே தன்னுடைய நாவில இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்து கொள்ள முடியும் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்கள் நாவிலே தேவன் தந்தருளியுள்ள அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து நீங்கள் அறிய ஏன் சங்கடப்படுகிறீங்க? நாவிலே உள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அதிசயமான ஆற்றலை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலோவட், ஆமா ஐயா, இந்த அறிவில்லாதவர்கள் சங்காரமாகிறார்கள், சஞ்சலத்தோடு வாழுகிறார்கள், குழப்பம், பயம், கண்ணீர், நிந்தை. இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த பாவியையும் கண்டிக்கவில்லை, அவிசுவாசப்படுகிற நபர்களைத்தான் கண்டித்தாரே தவிர, பிறகு மதவாதிகளை கண்டித்தாரே தவிர பாவம் செய்தவர்களை கண்டிக்கவில்லை. அருமையானவர்களே, ஆமா, சீஷர்களை கண்டித்தார். ஏன் கண்டித்தார் தெரியுமா? தங்கள் நாவிலே இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய ஆற்றலை குறித்து அறிவில்லை. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. யாரு? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. கடல்ல என்ன வந்துட்டு? புயல் வந்துட்டு, கொந்தளிப்பு வந்துட்டு, தண்ணீர் படகுக்குள்ள வருது. ஐயரே, நாங்கள் மாண்டு போறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறான். நீர் எப்படியாவது தப்பிச்சிருவீர், நீர் எப்படியாவது தப்பித்து போய் விடுவீர், நாங்க செத்து போவோமே என்று பதஷ்டப்பட்ட சீஷர்களை பார்த்து என்ன சொல்லவில்லை தெரியுமா? அட பாவிகளை, கொஞ்சம் முன்னமே என்ன எழுப்பியிருக்க கூடாதா? ஐயா, அவர் அப்படி சொல்லவில்லை. அற்ப விசுவாசிகளே, அதனுடைய அர்த்தம் என்ன? எப்பா, நான் பேசுனா எப்படி காற்றும் கடலும் அமைதல் ஆயிற்றோ, இதை போல 12 பேர்ல எவன் பேசி இருந்தாலும் காற்றும் கடலும் உங்களுடைய சொல்படி நடந்திருக்குமே, என்னையா தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணீங்கிறாரு. ஏன் உங்கள் நாவில உள்ள அதிசயமான ஆற்றலை நீங்கள் அறியவில்லை? அதே கேள்விதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு தேவனுடைய ஆவியானவர் உன்னை கண்டிக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமையினால் உன்னை நிறைத்து விட்டுதான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்தருளுவார். ஆமென். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேங்க. மாதந்தோறும் சுமார் 200 பேர் தொலைபேசி மூலமாக ஒரு நிமிடத்திலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எத்தனை சாட்சி வேணும் அருமையானவர்களே? சமீபத்தில் பாருங்க, சென்னையில் உள்ள ஒரு நபர் என்னை அழைத்தார். அவங்களுடைய பேரை 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகலை. ஏன்னா டயபெட்டிஸ் 400+. ஸ்கூலில் போனால் மயங்கி விழுந்துடுறான். 7-8 மாதமாக வீட்டில் வைத்திருந்தாங்க. அவர் பெரியவர் கூப்பிட்டார். ஐயா, என்னுடைய பேரை ஸ்கூலுக்கு போகலையே, என்ன பிரச்சனை ஐயா? என்ன பிரச்சனை ஐயா? அங்கே டயபெட்டிஸ் பக்கத்தில் இருக்கிறானா? ஆமாம். அவர் தலையில் கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே இந்த டயபெட்டிஸ் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகர் லெவல் நார்மல் ஆகிறது. ஐ கமாண்டட் த பேங்க்ரியா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால பேங்க்ரியா சுகம் உண்டாவதாக என்று பேசிட்டு வச்சுட்டேங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்க்குறாரு. 2 ரிப்போர்ட்டு. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 2 ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயா, பழைய ரிப்போர்ட் எல்லாம் 350, 400. ஐயா, இப்போ 90, 100. ஏன்? சீரியஸா இருங்க. ஆகினால்தான் தேவன் அந்த பாடலை கொடுத்தார். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னை பார்த்துதான் சொன்னார். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே. வேற என்ன? விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, அப்பாலே போ என்று சொல்லி சொல்லு மகனே. ஐயா, இந்த நிஜத்தை அன்றைக்கு யோசுவா அறிந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் பாருங்க. பெரிய இழப்பு வந்திருக்கும். சூரியனை பார்த்து பேசினான், சந்திரனை பார்த்து பேசினான். அருமையானவர்களே, இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே மத்தேயு 17:20
The book of Matthew chapter 17 verse 20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னா போதுங்க, அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே வேற சொல்றாருப்பா. இதற்கு சபைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. நீ பேசுனா போதுப்பா, பிரச்சனை தீர்ந்துரும். சபைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எவ்வளவு சீரியஸ் மேட்டர் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. இங்கேயும் சொல்றாரு, மெய்யாகவேன்னு சொல்றாரு. மார்க் 11:23 சொல்றாரு, மெய்யாகவே சொல்றப்பா, நீ பேசிட்டா பிரச்சனை எல்லாம் பறந்து போயிடும். எப்படிப்பட்ட பிரச்சனை? அது மலை போல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வாளை சுருட்டி கொண்டு சமுத்திரத்துக்குள்ளே தானாகவே தள்ளுண்டு போகும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய இயேசு அல்லவா? அவருடைய வார்த்தைக்கு நீ ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.